மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. இன்னைக்கு மே 9. கிட்டத்தட்ட 5 நாட்களா பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். சமூக வலைதளத்த எடுத்து ஸ்வைப் பண்ணி கிட்டத்தட்ட விரல் தேய்ஞ்சது தான் மிச்சம். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா நேத்து 8ஆம் தேதி மாலை நேரத்தில வந்து தோழர் வன்னியரசு மாலைன்னு கூட சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மணிக்கு அப்புறம் தோழர் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர், திண்டிவன சட்டமன்ற உறுப்பினர். அவர் போட்ட ட்வீட் வந்து அந்த பிரேக்கிங் நியூஸை இன்னும் உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் போட்ட அந்த ட்வீட்டு மறுநாள் காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் ஒட்டுமொத்த மீடியா உலகத்தையும் எடுத்துகிட்டு வந்து அம்பேத்கர் திடல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் எடுத்துகிட்டு வந்து குவிச்சிருச்சு. அந்த காட்சியை பார்க்க அடடடா கண்கொள்ளா காட்சி. மொத்த மீடியாவும் அங்கே தான் குவிஞ்சிருந்துச்சு. எப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமா வந்து எப்போ முகத்தை வெளியே காட்டுவார், என்ன சொல்ல போகிறார், ஆதரவா, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கா, முதல்வரா, துணை முதல்வரா, அமைச்சர் பதவியா அப்படின்னு ஏகப்பட்ட கற்பனைகள், ஏகப்பட்ட பாசிபிலிட்டி, ஒவ்வொருத்தருக்கு விருப்பமான செய்திகளை போட்டுக்கிட்டு இருந்ததுன்னு பிரேக்கிங்னு கேட்டு காது புளிச்சு போச்சு. அந்த அளவுக்கான பிரேக்கிங்கு. அந்த பிரேக்கிங்க்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஒரு 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 தளர்வு கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். முடியாதது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தன்னோட நிபந்தனையற்ற ஆதரவை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்ட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தர்றதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடவே சேர்த்து IUML முஸ்லீம் லீக்கும் ஆதரவு தர்றதுனால, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் கிட்டத்தட்ட 120 இடங்கள் கிடைக்கப்பெற்று ஒரு அந்த பெரும்பான்மை இடம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருச்சு. அநேகமாக நாளைக்கு ஆளுநரை சந்திக்க போயிட்டுருக்கார் விஜய். அநேகமாக நாளைக்கு பதவியேற்பு இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், கருதுகிறோம். அவ்வளோதான். அது என்றைக்கு வேணால் இருக்கலாம், உத்தேசமாக நாளைக்கு இருக்கும். ஸோ ஆதரவு கொடுத்தாச்சு கம்யூனிஸ்ட்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். இப்போ இதில் நம்ம ஒன்றே கவனிக்க வேண்டியது என்னென்னா, அண்ணன் வன்னியரசு அவரோட ட்வீட் மட்டும் இல்லைன்னா இது இன்னும் இவ்வளோ ஐப்புக்காக அது ரொம்ப எதிர்பார்ப்பை கூட்டிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னதுனே வளர்வோம் அப்படின்லாம் ட்வீட் போட்டிருந்ததுனால நமக்கெல்லாம் கூட கையும் ஓடலை காலும் ஓடலை போடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செமையாக இருக்க போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சி அபாரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளும் ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலாகவும் ஆசையாகவும் இருந்தோம். பட் ரொம்ப நிதானமாக இந்த விஷயத்தை அண்ணன் திரும்ப கையாண்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக, எந்த ஒரு எமோஷனும் ஆகாமல், ஒரு பதட்டம் ஆகாமல், ஐயோ நமக்கு இது கிடைக்கும், அது அவரே சொன்ன மாதிரி தான், அங்கே போனால் வாரலாமா, இங்கே போனால் அல்லலாமா அப்படிங்கிற அந்த பதபதைப்பு இல்லாமல் ரொம்ப நிதானமாக வந்து ஒரு முடிவெடுத்தார். ரொம்ப நிதானமாக கட்சி உயர்நிலை குழுவோட ஆலோசனை செஞ்சார். ஒரு தலைவர் எவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஒரு முடிவை கட்சியோட நலன் கருதியும் நாட்டோட நலன் கருதியும் எடுக்கணுமோ அவ்வளவு பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு முடிவு எடுத்து ரொம்ப தெளிவாக அறிவித்தாங்க. பலர் குற்றம் சாட்டினாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேணும்னே ஹைப் ஏற்றுது, வேணும்னே இழுக்கடிக்கிறாங்க, இவ்வளவு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு தான் தங்களோட நிலைப்பாடும் அறிவித்த பிறகு ஏன் இவ்வளவு இழுக்கணும் அப்படின்லாம் சொன்னபோது, ஆதரவு தரப்போகிறோம் அப்படிங்கிற முடிவை ஒன்று சேர்ந்து எடுத்திருந்தாலும் கட்சியோட எதிர்கால நலன் வேறு ஏதாவது நிபந்தனையோடு இருக்கணுமா, நிபந்தனை வேண்டாமா, நிபந்தனையற்ற ஆதரவு வேணுமா அப்படிங்கிறத தான் ஒற்றை நபராக சர்வாதிகார தன்மையோட போகிற போக்கில் எடுத்துட முடியாது. இது ரொம்ப மிக முக்கியமான சூழலில் மிக முக்கியமான முடிவு அப்படிங்கிறதுனால மிக நிதானமாக எடுத்தார். அதை அரசியல் புரிதல் இல்லாதவங்க போகிற போக்கில் என்ன வேணால் பேசலாம், அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ஏன் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது பல பேருக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு அமைப்பாகாமல் பல விஷயங்களை வந்து நம்ம பொதுவெளியில் பார்க்குறோம். ஏன் குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து, ஆளாளுக்கு பல்வேறு விதமான கருத்துக்களை பொதுவெளியில் பகிர்றது. இந்த ஒற்றுமையின்மை, இந்த அமைப்பாகாமல் இருந்த விஷயம்தான் தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு லிட்ரலாக 8 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். கடந்த தேர்தல்களில் நடைபெற்ற அந்த 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 ஒற்றுமை அப்படிங்கிறது அப்படியே நிகழ்ந்திருந்துச்சு அப்படின்னா
இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8க்கு 8 பெற்றிருக்கும், அப்படி பெற்றிருக்குமே ஆனால் அதனோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 பெற்றிருந்தா தமிழக வெற்றிக் கழகத்தோட எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சிருக்கும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே தனித்து அவங்களோட தேவை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கருதுறோம். நாம உண்மையை ஏத்துக்கணும். விசிக கட்சிக்குள்ள அப்படிங்கிறத விட தலித் செயல்பாட்டாளர்கள் அப்படின்ற பேரில் நாங்கள் முற்போக்கா தலித் மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம், அவங்க முன்னேற்றத்துக்காக பேசுகிறோம் அப்படின்னு இயங்குகிற பல்வேறு நபர்கள் சில நேரங்களில் பல முரண்களை கடந்து ஒற்றுமையாக இருக்க வேணும் அப்படிங்கிற அந்த தேவையை மறந்து பொறுப்பற்றத்தனமாக தங்களை யோக்கியவான்கள் அப்படின்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இடங்களில் ஒற்றுமையை இழந்து பொறுப்பற்றத்தனத்தோடு செயல்பட்டதுனால மக்கள்கிட்ட பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு இன்னைக்கு இப்படி ஒரு தேர்தல் முடிவு நமக்கு கிடைச்சிருக்கு. இல்லை பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க ஒரு மாதிரியான மாற்றம் எதிர்பார்த்துருக்காங்க, அதனால் மாற்றி விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட இவ்வளவு இடத்தை இழந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் நம்மோட பார்வையாக இருக்குது. இப்படியான நபர்கள் தங்களை யோக்கியவான்களாக காட்டிக்க மட்டும் செயல்படாமல் ஒற்றுமை உணர்ச்சியோட 2021 தேர்தலில் அது இருந்துச்சு. பொதுவாகவே அதிமுக பாஜகவுக்கு எதிரான பேச்சுக்கள் மட்டும்தான் எல்லாம் பேசினாங்க. கூட்டணிக்குள்ள பல முரண்கள் இருந்தாலும் பல கடந்த கால கசப்புகள் இருந்தாலும் அதை பெருசாக விவாதம் பண்ணாமல் வெற்றியை ஒன்று மட்டுமே இலக்காக வச்சு செயல்பட்டதுனால தான் 21 சாத்தியப்பட்டுச்சு. ஆனால் இந்த 26 தேர்தல் அப்படியா இல்லை, பல இடத்துல பிஞ்சு செதறி போய் பலர் தங்களை மீண்டும் நாம் சொல்கிறோம் அவங்க பெரிய புரட்சியாளர்களாக காட்டிக்க முயற்சி பண்ணதன் நோக்கம் மட்டும்தான். ஒரு ஒற்றுமையோட இத்தனை ஆண்டுகால ஒரு இயக்கம் வீறு நடை போடணும், வெற்றி நடை போடணும், அது இருந்தால் மட்டும்தான் நாம் இங்கே ஆளை வேர் பிடிச்சி பல அரசியலை பேச முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாமல் செயல்பட்டதன் விளைவு தான் இன்னைக்கு இப்படியான ஒரு ரிசல்ட். இப்போ நாமளே கடந்த பதிவுகளில் பேசும்போது இப்போ வருவோம், அதை இன்னும் ஆழமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இன்னும் ஆழமாக ஆய்வு பண்ணி பேசுவோம். அதை இப்போ நம்ம நிபந்தனையற்ற ஆதரவுக்கு வருவோம். நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்ததில் மேம்போக்கா நாம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வருத்தமாக தான் இருக்குது. எத்தனை காலத்துக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்டே கோரிக்கை வச்சுக்கிட்டு அமைச்சர் பதவி அப்படிங்கிறது மாநிலத்துக்குள்ள அமைச்சர் பதவியோ இன்னும் பிற ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புகளோ வாங்கும்போது அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ரோல் அப்படிங்கிறது நம்மை விடவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் ஒருவேளை தனிநபர்களாக நமக்கான சுயநலத்துக்காக மனு போட்டுக்கிட்டு காத்துட்டு இருக்கிற நபர்களாக கூட இருப்போம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் அத்தனை கோரிக்கைகளையும் தினம் 500 பேர் 1000 பேரோட கோரிக்கைகளையும் மனுக்களையும் ஏற்று மனு போட்டு காத்துக்கிட்டு இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசி அவங்க கோரிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றி அதை நிறைவேற்றி தரணுங்கிற முனைப்போடு செயல்படக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியோட தலைவர். அப்போது மனு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அதன் தலைமைக்கும் ரொம்ப தெளிவாகவே அதனோட அந்த அமைச்சர் பொறுப்புகளோட பவர் என்ன அப்படிங்கிறதும் அதனால் என்ன நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த விஷயமும் ரொம்ப தெளிவாக உணர்ந்தவங்க தான் அவங்க. அப்படி இருக்கும்போதும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை தான் தருது. வாய்ப்பு கிடைச்ச நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமாக தான் நமக்கு இருக்குது. தனிப்பட்டு அரசியல் வெங்காயத்தோட பார்வையாக அது இருக்குது. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மை விடவும் மனு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான அந்த சூழலை வழியை மிக அதிகமாக நம்மை விடவும்ன்றதை விட மற்ற அரசியல் கட்சிகளை விடவும் மற்ற அரசியல் இயக்கங்களை விடவும் அமைப்புகளை விடவும் மனு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறதும் மக்களுக்காக குரல் கொடுக்கறதும் மக்களுக்காக மற்ற அரசியல்வாதிகளிடம் பேசுறதும் எல்லாத்தையும் மிக அதிகமாக உணர்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆக நம்மை விட அவங்களுக்கு அது ரொம்ப தெளிவாகவே புரியும் அப்படிங்கிறதுனால அனைத்தையும் உணர்ந்தே இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுனால இதில் நாம் பெருசாக அவங்கள அரசியல் தெரியாமல் பண்ணிட்டாங்க, புரிதல் இல்லாமல் பண்ணிட்டாங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மை விடங்கிறத விட மற்ற இயக்கங்களை விட மிக முதிர்ச்சியான அரசியலும் அரசியல் அனுபவமும் கொண்ட கட்சி இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை விட இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மனு போட்டு காத்துக்கிட்டு இருக்கிற இயக்கம் இல்லை, மனு போட்டுட்டு போராட்ட களத்துக்கு போய் நிற்கிற இயக்கம். போராட்டம்னு போராட்ட களத்திலே நிற்கக்கூடிய ஒரு இயக்கம். அதனால் விசிகாவுக்கும் அதன் தலைமைக்கும் புரியாததும் தெரியாததும்
மற்ற வெளியிலிருந்து அரசியலை கவனிக்கிறவங்களுக்கோ மற்ற கட்சியினருக்கோ இல்லை ஊடகத்தில் அரசியல் இலைட் அரசியல் பேசுகிறவங்களுக்கோ புரிஞ்சிடாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் சும்மா ஏதோ அவருக்கு ஒன்றும் தெரியாமல் அவர் முடிவெடுத்தாருங்கிற மாதிரி வெளியில் பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் வாயை அடக்கிக்கணும். இதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கருதுகிறோம் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இந்த 3 கட்சியை தவிர்த்து தமிழ்நாட்டிலே இயங்கக்கூடிய மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் இப்படியான நான் இருந்தால் தான் நீ ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட போதும் வெளியிலிருந்து ஆதரவு தரோம், எங்களுக்கு பெருசாக அந்த அதிகாரம் ஒன்றும் தேவையில்லை, நீங்களே ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு ஒருவரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பாஜகவோட லட்சணம் என்னன்னு நமக்கு தெரியும். அதிமுக ஒருவேளை அதிமுக வந்துருது, இதான் வந்துருது, அதான் வந்துருது, தோ ஓடி வந்துருச்சு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுகவே வந்து ஆதரவு கொடுக்குது அப்படின்னாலும் அது எந்த மாதிரியான ஆதரவாக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே புரியும். அதிமுகவில் உள்ளவர்கள் அப்படியே பெரிய அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்களா, பெரிய கொள்கைவாதிகளா, இல்லை களப்போராளிகளா, களத்தை மட்டும் உணர்ந்து மக்கள் நலனை மட்டும் உணர்ந்து நாங்கள் ஆதரவு தந்துடுறோம், எங்களுக்கு எதுவுமே வேணாம், அனைத்தையும் துறந்தவர்கள் அப்படின்னு பேசிடுவாங்களா? எவ்வளவு அதிகார பகிர்வை அவங்க டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி இதில் ரொம்ப நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டியது, ஒரு பய பாட்டாளி மக்கள் கட்சியை சீண்டவே இல்லை. 4 எம்எல்ஏ இருக்கு, 2 எம்எல்ஏ தனித்தனியாக வச்சிருக்கிறவங்க கிட்ட அத்தனை தடவை போய் பேசுகிறாங்க. ஒரு தடவை கூட பாட்டாளி மக்கள் கட்சியை தமிழக வெற்றி கழகம் சீண்டவே இல்லை. என்னதான் அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க அதனால நாங்கள் பேசல அப்படின்னு வெளியில சொல்லப்பட்டாலும் மிக முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கடந்த கால கருப்பு பக்கங்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்களில் தங்களோட ஆதரவை தந்தா ஆட்சி செய்யும் போது எப்படியான நெருக்கடிகளை தரும் அப்படின்னு இங்க இருக்கிற அரசியலையே கவனிக்காத குழந்தை புள்ள கிட்ட கேட்டா கூட சொல்லிடும். அப்படியான மிக அவநம்பிக்கையை கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்கக்கூடிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அந்த கட்சியை சீண்ட ஆள் இல்லை. அன்புமணியோட ஆளுமை அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு அதுதான். அந்த கட்சி தனக்கான ஏற்படுத்திக்கிட்ட பிம்பம் அதுதான். அதனால இன்னைக்கு அந்த கட்சி வந்து சீண்டப்படவே இல்லை. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்ன பிற கட்சிகளோ காங்கிரஸின் நிபந்தனையோடு தான் போய் சேர்ந்திருக்கு. யாரா இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து வேற யாரா இருந்தாலும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கோராம நிபந்தனை வைக்காம ஒரு ஆதரவுங்கிறத தரமாட்டாங்க. இப்படியான இக்கட்டான சூழல்ல இவர்கள் ஆதரவு இருந்தால் ஒளி ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல், நெருக்கடியான சூழல், பெரும்பான்மை இல்லாத சூழல். விளையாட்டு பிள்ளைங்க சோசியல் மீடியாவில் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்குங்க, தற்குறிங்க. அரசியல் புரிதல் இல்லாம சமூக புரிதல் இல்லாம இன்னமும் ரசிகன்ற பேர்லயே தங்களை பெரிய என்ன சொல்றது, ஏதாவது வாயில வார்த்தை வந்துடும் அப்படி நினைச்சுக்கிட்டு வந்து இன்னமும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவர்களை தவிர்த்து வேற யாராலையும் நிபந்தனை இல்லாம ஆதரவு கொடுத்திருக்கவே முடியாது. அப்படி நிபந்தனை இல்லாம பெருந்தன்மையோட அதிகாரத்தின் மீது மோகம் இல்லாம ஆர்வம் இல்லாம அதனோட பலம் பாய்ச்சல் என்னவென்று தெரிந்து கொண்டே இப்படி மக்களிடம் தங்களோட நம்பகத்தன்மையை குறைச்சிக்காம இப்படி ஒரு முடிவெடுத்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அவங்க வேண்டான்னாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு சரியான முடிவாக இருக்க முடியும். சரியான முடிவாகவும் நகர்வாகவும் இருக்க முடியும். இது இவங்க செஞ்சா அது வந்து சிறப்பு மிக்கதாக இருக்கும். இன்னொரு புறம் ஏன் ஒருவேளை இவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. இன்னைக்கு கொடுத்ததுக்கான காரணம் பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வந்துடக்கூடாது. ஒரு நாளும் ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்துடவே கூடாது. அது மிக மோசமான ஆட்சியாகவும் ஆட்சி நிர்வாகமாகவும் அமைஞ்சிரும். வெறும் 6 மாதத்துக்கு இருக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட அதனோட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை ரெனியூவல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு முறையும் புதுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அதிகாரத்தை வழங்குகிறோம் என்று அந்த உயர்நிலை குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் மீண்டும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன், நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் ஆகியோரோடு நான் கலந்தாய்வு செய்து ஒரு முடிவை எடுத்தோம். அதன் அடிப்படையில் தாவேகாவுக்கு
ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அப்போ 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நிர்வாகம் இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆக முழுக்க முழுக்க தமிழ்நாட்டோட தமிழ் மக்களோட நலனிலிருந்து இந்த மாநில ஆட்சி சுயாட்சி என்பது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் போயிடவே கூடாது அப்படிங்கிற உயரிய நோக்கத்தை கணக்கில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு மனதார மக்கள்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நபர்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். இப்படி பெருந்தன்மையோட நடந்துட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும். ஆனால் இது இது ஆதரவு கொடுக்க ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு வகையில் இவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெறாதது ஒரு வகையில், இன்னொரு வகையில் பார்க்கும்போது சரியாக கூட நமக்கு படலாம். ஏன் அப்படின்னா விஜய் அப்படிங்கிறவர் முதலமைச்சராக பதவியேற்கலாம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்தலாம். ஆனால் இங்கே இருக்கிற அவங்க கட்சியினரையே அவங்களால ஒழுங்காக கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. இந்த தேர்தல் முடிவு வந்ததுலேருந்து இந்த 4-5 நாட்களுக்குள்ளேயே தமிழ்நாடு முழுக்க அவ்வளவு அட்ராசிட்டி தமிழக வெற்றி கழகத்தினால நடந்திருக்கு. இதை ஒருவேளை நாம் உணர்ச்சி பெருக்கல, உணர்ச்சி பொங்க சிலர் செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் பாலியல் குற்றங்களை தவிர்த்து பொதுவெளியில் அவங்களோட கட்சியினர் வந்து செய்த செயல்களை சொல்கிறோம். நம்ம உணர்ச்சி பெருக்கினால் நடந்ததுதா கருதினாலும் கூட இதன் பிறகு நடக்க போகிற இயல்பாக நடக்கக்கூடிய சமூக குற்றங்கள், சாதிய வன்கொடுமைகள், பாஜக செய்யக்கூடிய அநீதிகள், மதவாத அந்த உந்துதல் அவங்க செய்யும்போது, திருப்பரங்குன்ற மாதிரியான சதி செயல்களை அவங்க செய்யும்போது தமிழக வெற்றி கழகம் எப்படி ரியாக்ட் பண்ணும்போது அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அதோட தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் வந்து நான் என்ன ஆட்சிக்காக வரப்போகிறேன், நான் என்ன முதலமைச்சராக ஆக போகிறேன் அப்படின்னு போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக அடிச்சு விட்ட மாதிரியாக இருக்குது அவங்களோட வாக்குறுதிகள் அத்தனையுமே. குறிப்பாக மகளிர் உதவித்தொகை 2500 சொன்னதும், 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் இன்றைக்கி சிலிண்டர் விலை மலையளவு ஏறி போய் நிற்கிறத இந்த சூழலில் அதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நாமளே சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அவங்கள சேஃபர் ஜோனில் தள்ள விரும்பல. செஞ்சால் மகிழ்ச்சி. என்ன முன்னாடி முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே இது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லை, நிர்வாகத்தில் இருந்து அவரே சொல்கிறார். அப்படி இருக்கும்போது தாங்க ஆட்சிக்கே வரப்போறதில்ல அப்படிங்கிற நம்பிக்கையில் வாக்குறுதிகளை அள்ளி கொடு, யார் கேட்க போகிறா, காசா பணமா அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கு தமிழக வெற்றி கழகம். இப்போதைய அவங்க கட்சி இருக்கிற கட்டமைப்பிலையும் சூழல்லையும் இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கொள்றதுலையும் அவங்க கட்சியினரை கட்டுக்கோப்பாக ஒரு அமைப்பாக்குறதுலையும் பல கொள்கை ரீதியான முடிவுகள்லையும் இப்போ பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துருச்சு ஒன்றிய அரசு. பிஎம் ஸ்ரீ புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கையெழுத்து போட்டு அனுப்பணும்னு நெருக்கடி கொடுக்குது. விஜய் மீதான வழக்கை மறுவிசாரணை செய்ய உடனே விஜய் பதவி ஏற்கிறதுக்குள்ளே அவ்வளவு அழுத்தம், விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குது. ஆளுநர் மூலமாக ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காமல் ஒரு அழுத்தம் கொடுக்குது. 3 அழுத்தங்களை வந்து இந்த 5 நாட்களுக்குள்ள ஒன்றிய பாஜக அரசு மிக தீவிரமாக செயல்படுது. அப்போது தீவிர மத வெறியர்களான மதவாத சிந்தனை கொண்ட மதவாத சித்தாந்தம் கொண்ட பாஜகவை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற சிக்கல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. சாதியவாதத்தை எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிற சிக்கல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. தினந்தோறும் பரப்பப்படுற அவதூறுகள், திமுக ஆட்சியில் என்ன நிகழ்ந்துச்சுன்னு தெரியும், இதெல்லாம் எப்படி இவர் கையாள போறாருங்கிறது இருக்கு. இப்போ இத்தனையிலையும் ஆட்சியிலே அதிகாரத்திலையும் கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பங்கு பெறும்போது ரொம்ப இலகுவா தமிழக வெற்றி கழகமும் விஜயும் ரொம்ப இலகுவா நகர்ந்துட்டு எல்லாத்துக்கும் இவங்களை முன்னிறுத்திடுவாங்க. எல்லாத்துக்கும் அண்ணன் திருமா வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும். எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பேற்கிற மாதிரியே பத்திரிகையாளர்கள் மொத்த பேரும் தொடர்ந்து அவங்க கிட்ட மைக்கை நீட்டி இப்படி உங்கள் ஆட்சியில் குற்றம் நிகழ்ந்திருக்கே, இப்படி நீங்கள் பங்கு பெறுற ஆட்சியில் குற்றம் நிகழ்ந்திருக்கே, ஆட்சியை கலைச்சிட போகிறீங்களா, ஆதரவை திரும்ப வாங்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அடுத்த கட்ட மூவ் என்ன 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 என்னன்ட்டு 5 ஆண்டுகளுக்கும் விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்காமே இருந்துருவார் தொடர்ந்து. அப்பையும் இந்த கூட்டம் வந்து அண்ணன் திருமாவளவனை தான் தொடர்ந்து பிளேம் பண்ணும்.
ஆக ஒரு ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய தமிழக வெற்றிக் கழகமும் விஜய் அவர்களும் முழுமையா அந்த ஆட்சிக்கு பொறுப்பேற்று இங்க நிகழக்கூடிய அனைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும், மதவாத பிரச்சனைக்கும், சாதியவாத பிரச்சனைக்கும் தீர்வையும் அவங்க கையாளுதலையும் இந்த தமிழ்நாடு எதிர்கொள்ள பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா அண்ணன் திருமா முடிவெடுத்திருக்காருன்னு நம்ம கருதலாம். இருந்தாலும் அந்த மனசு கேட்கல. ஒருவேளை அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தா இன்னும் கூடுதல் பாய்ச்சலோடு செயல்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணமும் கூடவே தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம முன்னாடியே சொன்னது போல் நம்மை விடவும் அதிகாரத்தின் தேவையும், நம்மை விடவும் மக்களுக்காக மனு போடுதலும், அதாவது மற்ற எந்த இயக்கங்களை விடவும் கட்சிகளை விடவும் மக்களுக்காக மனு போடுறதும், களத்தில் மக்களுக்காக போராட்ட களத்திலே நிற்கிறதும் விசிகா தான். அவங்களுக்கு தெரியும் இந்த சமயத்தில் இதை எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத. ஆக அவரோட முடிவை முழுமையாக நம்ம ஏற்றுக்கிறதா, மக்களாகிய நம்ம ஏற்றுக்கிறதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆகிய அனைவரும் ஏற்றுக்கிறதா அந்த கட்சியை மேலும் வலுப்படுத்துமே தவிர மீண்டும் மீண்டும் சிதறி போய் தனித்தனியான கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் ஒரு அமைப்பாக ஒரு கட்சியோட முடிவை ஏற்றுக்கணும். அது அதில் முரண்பாடுகள் இருந்தாலும் அதில் பொதுவெளியில் பல்வேறு விதமாக கருத்து சொல்கிறதுனால அது அந்த கட்சியை பலவீனப்படுத்தும். கட்சியை பலவீனப்படுத்தாமல் நாம் கருத்து சுதந்திரத்தை கடைப்பிடிக்கணும். அதை பொறுப்போட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கருதும். இப்போது கடைசியாக கமெண்ட்ஸுக்கு வரும். கமெண்ட் செக்ஷன், இந்த அட்மின் டாக்ஸு, கமெண்ட் செக்ஷன் அப்படி இப்படின்னு ஷோலாம் பண்ணுவாங்க இல்லை நிறைய பேர். அந்த மாதிரி இதுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணி ஆகும். இந்த ஒரு நாள் 2 நாட்களுக்குள்ள அண்ணன் திருமா தங்களோட கட்சியோட நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்குள்ள விஜய் கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்கிறதான்னு கூட அதை நம்ம சந்தேகமாக தான் இருக்குது. விஜயோட ரசிக குஞ்சுகள் சமூக வலைதளங்களில் கண்ணாபின்னான்னு எழுதுறாங்க. உறுதிப்படுத்தப்படாத தகவல், அண்ணன் திருமா முதலமைச்சர் பதவி கேட்குறாரு, துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாரு, 2 அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வருது. உடனே இந்த கட்சியை சார்ந்த நபர்களும் இல்லை அதிகாரத்துக்கு சாமரம் தூக்குற நபர்களும் விஜயோட ரசிக குஞ்சுகளும் கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, சமூக வலைதளங்களில் என்ன எழுதுறாங்க, 2 சீட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் கேட்குதா, 2 சீட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்குதா, உங்களுக்கு அமைச்சர் பதவியா, நீ எல்லாம் அமைச்சராக இருந்தால் அந்த ஆட்சியே தேவையில்லை, உனக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து அந்த ஆட்சியே இருக்க தேவையில்லை. என்ன விதமான கொச்சையான கமெண்ட். அறிவாலயத்திலிருந்த திமுகவுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்த என்ன பேச்சுக்கள். அண்ணன் திருமா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் உள்ளிட்ட யார் நினைச்சாலும் இன்னைக்கு விஜயோட கட்சி ஆட்சி அமைக்க முடியாது. மறுபடியும் கூப்பில் ஏறி மறுபடியும் தேர்தலை சந்திக்கிற நிலைமைக்கு வந்துடும். அவங்க விஜயை பழிவாங்கணுங்கிற நோக்கம் மட்டும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஒன்றுமே தெரியாத விஜய் ஆட்சிக்கு வரணுமாங்கிற எண்ணம், குறுகிய எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக விஜயை பழிவாங்கிட்டு போயிட முடியும். ரொம்ப எளிமையாக. ஏன் இல்லைப்பா, அதிமுக கிட்ட சீட் இருக்குது, அதிமுக எங்கள் பக்கம் வந்துடுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் பக்கம் வந்துடுவாங்களா? இப்போ இதற்கிடையிலேயே என்னென்ன பேரங்கள் நடந்துச்சு அப்படின்னு இன்னும் உன்னிப்பாக அரசியலை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாலும் அது டிவிகேவோட ஆட்சியாக இருந்திருக்குமா? அவங்களோட பேரத்தையும் அழுத்தத்தையும் விஜயால் எதிர்கொள்ள முடிஞ்சிருக்குமா? யார் இவங்க மூவரில் யார் நினச்சிருந்தாலும் இவங்க மூவரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருந்தா அவர்கள் கட்சி நலனிலிருந்தும் விஜயை பழிவாங்கணுன்னோ இல்லை இவங்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுப்போம், அரசியலை புரிஞ்சுக்கிட்டோம், இன்னொரு 5 வருஷம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாலோ, தமிழ்நாட்டு நலன் இல்லாமல் குறுக்கி பார்த்து விஜயை மட்டும் அணுகியிருந்தா விஜய் முதலமைச்சர் ஆக முடியவே முடியாது. இன்னொரு தேர்தல் சந்திக்கிறதுக்குள்ள மக்களோட மனநிலை எப்படி மாறுதுன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அப்போது விஜயை பொருட்படுத்தாமல், இந்த மாதிரியான ரசிக குஞ்சுகளோட பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டின் நலனே முக்கியம் அப்படின்னு விரிந்த பார்வையோட மக்களுக்காக போராட்ட களத்தில் இருக்கிறவங்க மக்கள் நலனை மட்டும்தான் சிந்திப்பாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிற விதமாக தோழர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சீட்டு வச்சுக்கிட்டு உனக்கெல்லாம் சிஎம் பதவி கேட்குதான்னு உனக்கு சமூக வலைதளத்தில் பதிவு போட முடியுதுன்னா நீ எவ்வளவு அறிவிலியாக இருப்ப, அறிவு கட்ட மடையனாக இருப்ப, தற்குறியாக இருப்ப அப்படிங்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும். நீ புரிஞ்சுக்க மாட்டேன், ஏன்னா நீ மடையன். காலம் உங்களுக்கு உணர்த்தும். இப்படி இந்த 2 சீட்டோட அருமையும் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூரில் ஒத்த ஓட்டோட அருமையும் புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் ஒரு அரசியல் தலைவரோட தியாகத்தையும் உழைப்பையும் போராட்டத்தையும் போர்க்குணத்தையும் புரியாத இந்த அறிவிலிகளுக்கு, மண்ணாங்கட்டிகளுக்கு புரியலன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கணும். நீங்கள் மக்காவே இருந்தீங்க அப்படின்னா
நீங்க உங்க கட்சியிலேயே வளர்ச்சி அடைய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இன்னொரு ஆங்கிள்ல நம்ம இத பேசுவோமே. ஒரு சிலர்லாம் கமெண்ட் எழுதி வச்சிருக்கான். பிளாஸ்டிக் சேர் டூ சோஃபாவா? சோஃபாக்கு முதலமைச்சர் பதவியா? அப்படின்லாம் வந்து ரொம்ப பைத்தியக்காரத்தனமான விமர்சனங்கள்லாம் இருக்கு. தப்பி தவறி நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்த பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பெரிய மற்ற கட்சி அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா, ஒரு வட்டச் செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றியம் இவங்கெல்லாம் கூட ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் ரேஞ்சுக்கு அவங்களோட அலுவலகத்த வச்சிருப்பாய்ங்க. ஆனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலுக்கு போனீங்க அப்படின்னா, அது பெரிய கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. ஒரு சாதாரண ஒரு அலுவலகமா இருக்கும். சாதாரண அங்க நீங்க பிளாஸ்டிக் சேர்ங்கிறதுல அவர் அலுவலகத்தில கூட அவர் அதான் போட்டிருப்பார். ஏன்னா அது பெரிய பொருளாதார பலம் கொண்ட கட்சி கிடையாது. மக்கள் கிட்ட இருந்து ஒத்தொத்த ரூபாயா வாங்கி செயல்படுற கட்சி. போராட்ட களத்திலே இருக்கிற கட்சி. ஆட்சி அதிகாரத்தை இன்னை வரைக்கும் அனுபவிக்காத கட்சி. நீங்க கேட்குறீங்கல்ல என்ன பண்ணுச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 25 ஆண்டு கால அரசியல்ல, 35 ஆண்டு கால அரசியல்ல இந்த மக்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறேல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சி மக்களுக்கு போராட்ட களத்தில தான் நிக்க முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. நீ அடிபட்டு, உதைப்பட்டு, பாதிக்கப்பட்டு, ஐயோ! அம்மான்னு கதறி அழுகும்போது, உனக்கு நான் இருக்கேன், நாங்க துணை இருக்கோம். உன் போராட்டத்துக்கு நானும் சேர்ந்து துணையா நின்னு போராடுறேன். உன் கண்ணீர்ல நான் பங்கெடுக்கிறேன். உன் சந்தோஷத்துல நீ தனியா கூட இருந்துக்க. உன் கண்ணீர்ல நான் பங்கெடுக்கிறேன்னு தான் ஒரு கட்சி இருக்க முடியும். அதிகாரமற்ற ஒரு கட்சி என்ன செஞ்சுச்சுன்னு உங்களுக்கு தரவுகள பட்டியலிட்டு காட்ட முடியாது. போராட்டங்கள பல பட்டியல்களா காட்ட முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால. அப்படி போராட்ட களத்திலே இருக்கிற அதிகார சுகம் காணாத விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அலுவலகம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். இப்போ அரசியல் சூழல் மாறிட்டு இருக்கு. எல்லா தலைவர்களும் வரப்போற இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியே மையம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேவை வந்து இந்த சமூகத்துல பேசுபொருள் ஆயிருக்கு. ஸோ அங்க ஒரு உட்கார இடம் வேணும். வர்றவங்க போறவங்க உட்கார இடம் வேணும். நாளைக்கு விஜயே நன்றி தெரிவிக்கிறதுக்கு வராங்கன்னா கூட ஒரு உட்கார இடம் வேணும். நம்மளே ஒரு வீட்ல என்ன பண்ணுவோம்? திடீர்னு யாராவது விருந்தினர் வராங்க. ஒரு ரொம்ப கஷ்டப்படுற வீடா இருந்தா ஒரு சேர் கூட இல்லன்னா பக்கத்து வீட்ல இருந்து 4 சேர வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம். அவங்க வந்து போற வரையும் கொண்டு வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போய் திரும்ப குடுப்போம். அந்த மாதிரி இந்த மாதிரி நெறைய தலைவர்கள்லாம் வந்து போற சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சோஃபா செட்ட அங்க அந்த மாதிரி பெரிய சோஃபா அது இதுன்னுலாம் கிடையாது. நான் போயிருக்கேன் அந்த அலுவலகத்துக்கு. ஸோ அதனால ஒரு சோஃபா செட்ட எடுத்துட்டு வந்து இறக்கிட்டாங்க. உடனே பிளாஸ்டிக் சேர் டூ சோஃபா செட்டா அப்படின்னு மண்ணு மாரி வன்மத்த கக்குறானுங்க. சாதி வெறிய கக்குறானுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசினாவே சாதி வெறியா? சரி. திருமாவ சிஎம் கேக்குதா? 2 சீட்டுக்கு சிஎம் கேக்குதா? துணை முதலமைச்சர் கேக்குதா? மந்திரி கேக்குதா? அப்படி ஒரு ஆட்சியே தேவையில்ல. திருமாவளவன் வந்து ஆதரிச்சு எங்களுக்கு நாங்க முதலமைச்சர் ஆக தேவையில்ல. ஆட்சியை கலைச்சிருவோம். ராஜினாமா பண்ணிடுவோம். தேர்தலை சந்திப்போன்ற என்ன தகுதி இல்ல அண்ணன் திருமாவுக்கு? என்ன கெட்டு போச்சு அவர்கிட்ட? என்ன இல்ல அவர்கிட்ட? ஒரு தலைவன் கிட்ட படிப்பு இல்லையா? திறமை இல்லையா? அரசியல் அனுபவம் இல்லையா? உழைப்பு இல்லையா? போராட்டம் இல்லையா? போர்க்குணம் இல்லையா? 25 ஆண்டுகளுக்கு மேலா தேர்தல் அரசியலையும் 35 ஆண்டுகளுக்கு மேலா மக்கள் களத்திலேயே நிக்கிற ஒரு தலைவன் கிட்ட என்ன இல்ல? அந்த தலைவன் இன்டெலக்சுவல் இல்லையா? எத்தனை புத்தகம் எழுதியிருக்காரு? எவ்வளவு அவர் வாசிச்ச புத்தகங்களோட எண்ணிக்கை எத்தனை? அவரோட பேச்சு ஒவ்வொன்னும் அமைப்பாக்குற மாதிரியான பேச்சு, ஒவ்வொன்னும் அரசியல் பயிலரங்கம் அவரோட பேச்சு அத்தனையும். இத்தனை ஏராளமான திறமைகள் கொட்டி கிடந்தும், நீ தனியா நின்னு நீ 100 சீட்டு வெற்றி பெற்று வா. அப்ப நீ சிஎம் ஆகு அப்படின்னு உரிமையெல்லாம் கமெண்ட் போடுறான். அவர் இன்னிய வரைக்கும் பெருவாரியான மக்கள் கிட்ட சென்று சேராததுக்கு அவர் காரணமா? நாம காரணமா? அவர்கிட்ட இல்லாத திறமை இல்ல. நம்ம கிட்ட மூளையில விலங்கு இருக்கு. நாம சாதிங்கிற விலங்க மூளையில போட்டு வச்சுக்கிட்டு, அந்த சமூகத்திலிருந்து, தலித் மக்கள்ல இருந்து, பட்டியல் பிரிவுல இருந்து யார் வந்தாலும் அவன் பட்டியல் சாதிக்காரனா பார்க்கிறோம். இந்த மாதிரி விஜய் மாதிரி திரை பின்புலத்தில் இருந்தோ, இல்ல வேறு எங்கிருந்து யார் வந்தாலும் கூட, பட்டியல் சாதியை தவிர்த்து, தலித் மக்களை தவிர்த்து வேறு யார் வந்தாலும் அவங்க பொது தலைவர்களா பார்க்கப்படுறாங்க. ஆனா அவர்கள்கிட்ட தகுதியோ, திறமையோ, உழைப்போ, போராட்டமோ, போர்க்குணமோ இல்லை என்றாலும் அவர்கள் பொது தலைவராகவும், முதலமைச்சர் வேட்பாளராகவும், முதலமைச்சர்களாகவும் பார்க்கப்படுறாங்க. எத்தனை ஆண்டுகால உழைப்பு இருந்தாலும் அண்ணன் திருமா போன்றவர்கள் சாதி சிமிழுக்குள்ள சுருக்க பார்க்குறாங்க. யாரால சுருக்கப்படுதுன்னா, நம்மை போன்றவரோட குறுகிய சிந்தனைகளால, அரசியல் புரிதலற்ற, மனிதத்தன்மையற்ற, சாதிங்கிற அழுக்க மூளையில விலங்கிட்டுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால தான். அவர்கிட்ட திறமை இல்லாததுனால, அவர்கிட்ட உழைப்பு இல்லாததுனால, அவர்கிட்ட போராட்டமும் போர்க்குணமும் இல்லாததுனால அவர் இன்னைக்கு அந்த இடத்தை எட்ட முடியலையா என்ன? நம்ம கிட்ட தப்பு இருக்கிறதுனால, சாதிங்கிற அழுக்க மூளையில நாம சுமந்துகிட்டு இருக்கிறதுனால. இன்னைக்கு வந்து நாம போற போக்குல பொத்தாம் பொதுவா கமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு நீ உனக்கு 2 சீட்டு வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பதவியா கேட்குதுன்னா எவ்வளவு கொச்சையான வன்மம் நிறைந்த வார்த்தை அது.
எவ்வளவு வன்மம் அது! அந்த தலைவன் எவ்வளவு பெருந்தன்மையோட வெளியிலிருந்து ஆதரவு தரும். தமிழ்நாட்டின் நலன் எனக்கு முக்கியங்கிறார். தமிழ்நாட்டின் நலனை கருதியே நாங்க ஆதரவுங்கிறாங்க. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி தான். பேருக்காக நம்ம சொல்றோம். இப்பேற்பட்ட பரந்து விரிந்த மக்கள் மீது பேரன்பு கொண்டு, பெருங்காதல் கொண்டு, மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்கள ரொம்ப எளிமையா, "நீ 2 சீட்டு, நீ ஆதரவு குடுத்து நாங்க முதலமைச்சராக்க தேவையில்ல. விஜயோட ஒப்பிடக்கூடிய தலைவரா அண்ணன் திருமா? விஜயோட ஒப்பிடக்கூடிய தலைவரா என்ன? இன்னைக்கு தன்னை கிறிஸ்தவரா தேவைன்னா தன்னை கிறிஸ்தவரா அடையாளப்படுத்திக்கிட்டு போய் தேவாலயங்கள்ல முட்டி போடுறதும், அப்படியே கூடவே நான் கிறிஸ்தவனா இருந்தாலும் இந்த சாதியை சார்ந்தவன், இந்த சாதியிலிருந்து வந்தவன் அப்படின்னு சைடுல ஒரு புரளிய கிளப்பி விடுறதும், ஒரு பேச்சுவார்த்தைய மக்கள்கிட்ட கிரவுண்ட்ல கிளப்பி விடுறதும், தேர்தல் முடிஞ்ச பிறகு கோவில் கோவிலா போய் முட்டி போடுறதும், இப்படியா அரசியல் பண்றாங்க இங்க உள்ள தலைவர்கள்? அண்ணன் திருமா போன்றவர்கள். சாதிய பேசு. நான் எனக்கு இப்போ கிறிஸ்தவங்கிற அடையாளமும் இருக்கு, சாதி அடையாளமும் பேசு. சாதிக்காரன் ஓட்டையும் வாங்கிருவோம், சிறுபான்மையினர் ஓட்டையும் வாங்கிடுவோம் அப்படின்னு அரசியல் பண்றாங்க. ஆனா திருமா எங்காவது ஒரு இடத்துல சாதி பெருமை பேசி பார்த்துருக்கீங்களா? எங்காவது ஒரு இடத்துல. எங்கா ஏன்? எங்காவது ஒரு இடத்துல நான் முதலமைச்சரா நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நான் முதலமைச்சர் ஆனால்னு கூட அவர் பேசினது கிடையாது. ஏன்னா, அவரே சொன்ன மாதிரி, இங்க இந்த மக்கள, பட்டியல் பிரிவு மக்கள, தலித் மக்கள அமைப்பாக்குறதுங்கிறது சாதாரண அரசியல் களத்த விட மிக, 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 மிக கடினமானது. அந்த களத்துல நான் இருக்கேன். எனக்கு அதுதான் முக்கியம். ஆட்சி அதிகாரங்கிறது சிறுத்தைகளோட கொடி ஒரு நாள் கோட்டையில பறக்கும். ஆனா, தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற அந்த நோக்குல அ இயங்காத ஒரு தலைவர் அண்ணன் திருமா. தான் முதலமைச்சர் ஆனால்னு இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் தோன்ற நேரத்துல நேத்து வந்த ஆட்டுக்குட்டியிலிருந்து இன்னைக்கு வந்த விஜய் வரைக்கும் முதலமைச்சர் ஆனால்னோ, ஆட்சி அமைச்சால்னோ, முதல் நாள் முதல் கையெழுத்துனோ பேசியிருக்காங்க. அண்ணன் திருமா அப்படி எங்கேயுமே பேசினது கிடையாது. காரணம் அவருக்கு தகுதி இல்லைன்னு அவர் நினைச்சது இல்ல. அவரோட இலக்கு வேற. அவர் பேசுவதால மட்டுமே இங்க மாற்றம் நிகழ்ந்துராது. மக்கள் கிட்ட அவர்கள் மூளையிலிடப்பட்ட விலங்கு கலட்டப்படணும், உடைக்கப்படணும், தகர்த்தெறியப்படணும். அப்பதான் அது அது தானா இந்த சமூகத்துல நிகழும் அப்படின்னு ரொம்ப தெளிவா உள்வாங்கியதுனால, புரிஞ்சதுனால. அவர போயிட்டு நீங்க எப்பேர்ப்பட்ட மனுஷன், எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய போராளி, ஜஸ்ட் லைக் தட்ன்னு இன்னைக்கு வந்த அல்லு சில்லுங்கள்லாம் அவர் 2 சீட்டுக்கு பிளாஸ்டிக் சேரு, சோஃபா செட்டு அப்படின்னு பேசுறேன்னா, உனக்கு எவ்வளவு வன்மம் இருக்கணும் அவர் மேல. நம் மீது பிழை வைத்துக்கொண்டு மக்களை குறை சொல்றத விரும்பாதவர் அவர். நாமளும் இப்போ மக்களை நம்ம பொதுவா குறை சொல்லல. அவருக்கு ஓட்டு போடல. நாம தங்கர் பச்சான் மாதிரி பேச விரும்பல. எனக்கு ஓட்டு போடல, நீங்கலாம் நாசமா போயிருவீங்க. உங்களுக்கெல்லாம் அரசியல் அறிவே இல்ல. நீங்க நாடு நாசமா போக போகுது. அப்படிலாம் சொல்ல வரல. நாம இன்னும் சாதி பார்வையில இருக்கோம். சாதி பார்வையினால நல்ல தலைவர்களை இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். அப்படி நம்மிடம் குறை வைத்துக்கொண்டு ஒரு உழைப்பாளிய, போராளிய குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எவனுக்கும் தகுதி கிடையாது. அவருக்கு இருக்கிற தகுதி இங்க யாருக்கும் கிடையாது. முதலமைச்சர் என்ன, பிரதமரா கூட வர்றதுக்கு அவருக்கு மட்டுமே இங்க தகுதி இருக்கு. சமகாலத்துல அப்படிங்கிறத நாம சொல்ல வரோம். அதற்கான மனநிலை மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படும். சமூகத்துல அவர் எப்படி பறந்து விரிந்து தன் அமைச்சர் பதவிங்கிறது எவ்வளவு பெரிய அதிகாரம் மாநிலத்துக்குள்ள. சொன்ன மாதிரி ஏன் அவர் துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்ணியிருந்தா குடுத்து தானே ஆயிருக்கணும். இல்லைன்னா நீ ஆட்சி அமைக்க முடியாதுல்ல. ஏன் அவரால டிமாண்ட் பண்ண முடியாதா? அவருக்கு அந்த அரசியல் பேச தெரியாதா? இருந்தாலும் எவ்வளவு பெரிய பறந்து விரிந்த பார்வையில உயரிய நோக்கத்துல மாநிலத்தோட நலன் கருதி, மக்களோட நலன் கருதி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் குடுக்குறாரு. அவரை கொச்சைப்படுத்த எப்படி உங்களுக்கெல்லாம் தோணுது? விஜய் 4 ஆட்சி கட்சிகள் கிட்ட ஆதரவு கேட்கறதுக்கு கூட அவர் சுத்தலை சொல்லப்போனா கட்சிக்காரர்களை தான் விட்டு வர்றாரு. ஆளுநர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கே அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. 4 நாள்ல 4 தடவை ஆளுநர்கிட்ட போயிட்டு வர்றதிலே அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு. இது எல்லாம் தாண்டி 24 மணி நேரம் ஒரு ஆட்சியாளர் உழைக்க வேண்டிய தேவை இருக்கு. கவனத்துல கொண்டு தன்னோட கட்சியை சார்ந்த நபர்களை முதல்ல அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா கட்சிக்காரங்களே உங்களுக்கு வேட்டு வச்சிருவான். உங்க சோழியை முடிச்சு விட்டுருவான். கட்சிக்காரங்களை கட்டுக்கோப்பாகவும் அமைப்பாகவும் வச்சுக்கிட்டு மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மதவாதிகளையும் சாதியவாதிகளையும் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தணும். முந்தைய ஆட்சிகளில் நீங்கள் என்ன குறைகளாக கண்டு மக்கள்கிட்ட பேசி பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கீங்களோ அந்த குறை நீங்கள் ஜெயித்த உடனே ஒன்றும் மேஜிக் மாதிரி காணாமல் போயிடல. எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் எப்படி கையாள போகிறீங்கன்னு தொடர்ந்து உங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள்கிட்ட பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசணும், தொடர்ந்து இயங்கணும்.
முன்னாடி மாதிரி 6 மணிக்கு வரைக்கும் தான், 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படின்லாம் உள்ளே உட்காந்துட முடியாது. விஜய் வந்து பார்ப்போம், ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பெருந்தன்மையை, இடதுசாரிகளோட பெருந்தன்மையை அவங்க காட்டிட்டாங்க. விஜயோட பெருந்தன்மை என்ன அப்படிங்கிறதும், ஆட்சியில் அவரோட திறமை என்ன அப்படிங்கிறதும் பொறுத்திருந்து கவனிப்போம். இன்னும் சிலர் கூட இன்னொன்று மட்டும் சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். திமுக கிட்ட கேட்டிங்களா இதெல்லாம், ஏன் அதிமுக தாவேக்கா கிட்ட கேட்குறீங்கன்றதை சொல்கிறாங்க. இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஒருவேளை இந்த தடவை திமுகவே ஆட்சி அமைச்சிருந்தாலும் இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு பெற்றிருக்கும். இது நிகழ்ந்திருக்கும். நம்ம வந்து சரி நீங்கள் ஆட்சி அமைக்காததுனால நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு இல்லை. அதுக்கான சூழல் தான் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து அதுக்கான அரசியல் மாற்றமும் சூழலும் வந்து நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழலில் எல்லாரும் டிமாண்ட் வைப்பாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற வரைக்கும் அது கூட அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் சோசியல் மீடியாவில் வன்மம் பிடிச்சி எழுதுகிற நீங்கள் அவர் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனால கருதுனா பரவாயில்ல, நீ எல்லாம் முதலமைச்சர் கேட்பியான்னு கேட்குறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொழுப்பெடுத்த வார்த்தை. இதெல்லாம் எப்படின்னா, இந்த உனக்கெல்லாம் கூலியா, சும்மா வந்து வேலை செஞ்சுட்டு போ, உனக்கெல்லாம் காசு கொடுக்கணுமா, சோறை போடுற சாப்பிட்டு வேலை செஞ்சுட்டு போ, கூழை குடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு போ அப்படின்னு அந்த சாதி திமிர் எப்படி உழைக்கும் மக்களோட உழைப்பை சுரண்டி கொளுத்துச்சோ, அதுபோல் இந்த சமூகத்திலிருந்து தலைவரான நீ எங்ககிட்ட வந்து டிமாண்ட் வைக்கிறியா அப்படிங்கிற சாதிய பார்வையில் தான் சில அறிவிலிகளும் மண்ணாங்கட்டிகளும் மண்ணுகளும் வந்து சமூக வலைதளங்களை இப்படி எழுதிக்கிட்டு இருக்கு. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அழுக்க கருமத்தை வந்து தூக்கி எறிங்க. குறைஞ்சபட்சம் விஜயாலையாவது நீங்கள் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, இனிமேலாவது அரசியலை முழுசாக கவனிக்க ஆரம்பித்து திறந்த மனநிலையோட அரசியலை மக்கள் நலனிலிருந்து அணுகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிச்சுப்போம். தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் தலைமையிலான ஆட்சி அதிகாரத்தை மக்களுக்காக செயல்பட நாம் ஒரு ஊடகமாக அறம் சார்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.